எனக்கு உன் ஆசீர்வாதங்கள் வேண்டும் சகி. எனக்கு எந்த வழியும் இல்லை. நான் அகத்தினை வென்று மன அமைதியை கொண்டவன் என்று சொல்ல நான் ஞானியோ துறவியோ இல்லை. இனி என்னால் வாழவே முடியாதென்று மனம் வெறுத்து தற்கொலை செய்து கொள்ளும் கோழையும் அல்ல நான். உலகை மறந்து சிரித்து கொண்டே இருக்க நான் மனநோயாளியோ குடிகாரனோவும் அல்ல. ஆனால் எனக்கு இந்த சூழலால் வலிக்கிறது. ஆனால் எனக்கும் வலிக்கிறது. எப்போதும் போல் இல்லாமல் மனம் இப்போது ஏதேதோ அழுத்தங்களில் மூழ்கி தவிக்கிறது. இந்த வழியை என்னால் சமாளிக்க முடியவில்லை சகி. எனக்கு உன் ஆசீர்வாதங்கள் வேண்டும். நாம் கொண்ட நீள் உரையாடல் எந்நேரமும் துடிதுடித்து கிடைக்கும் என் மீதான உன் பெருங்காதல் பிரியங்கள், உன் இதழ்கள் தந்த உதட்டு முத்தம், உன் கட்டியணைப்பு சிறு கதகதப்பு, கொஞ்சம் கவிதை நிறைய காமம் என்று முன்பு போல் உன்னிடமிருந்து இப்போது எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் இப்போது எனக்கு உன் ஆசீர்வாதங்கள் வேண்டும் சகி. உன் மௌனமான முகம், மூக்கின் வளைவில் மூக்குத்தி கல்லின் மீது நிற்கும் துளி ஒளி. உன் மௌனமான முகம், மூக்கின் வளைவில் மூக்குத்தி கல்லின் மீது நிற்கும் துளி ஒளி. உன் கார்குழலின் வழியே வலியும் ஒரு வாசம் மாரின் மீது கலைந்து கிடக்கும். உன் காட்டன் புடவையின் முந்தானை, உன் கால் விரலை இறுக்கி பிடித்து கிடக்கும் வெட்டி, மெல்லமாய் சத்தமிடும் உன் கால் கொலுசு. இவைகளில் ஏதேனும் ஒன்றிலிருந்து கூட எனக்கான உன் ஆசீர்வாதங்கள் உன்னிடமிருந்து எனக்கு கிடைக்கலாம் சகி. இதுவரை நீ கொடுத்த எதுவும் வேண்டாம். ஏன் இப்போது நீயும் கூட எனக்கு வேண்டாம். வேறு வழியே இல்லாமல் தேடுகிறேன். எனக்கு உன் ஆசீர்வாதங்கள் வேண்டும் சகி.